Hi guys, welcome to Shruthas Kitchen Dubai. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வெண்டைக்காய் பொரியல். புளிக்குழம்பு கூட சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். இந்த வெண்டைக்காய் பொரியலை ஈஸியா குயிக்கா நல்லா டேஸ்டா செஞ்சிடலாம். நான் இன்னைக்கு என் அம்மாவோட ஸ்டைல்ல செய்ய போறேன். எப்படி செய்யறது அப்படின்றத நாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. வெண்டைக்காய் பொரியல் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான நல்லா பிஞ்சு வெண்டைக்காவா பார்த்து எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் செலக்ட் பண்றதுல தான் அதோட டேஸ்டே இருக்கு. நான் ஸ்ருதிகாவோட ஸ்கூலுக்கு போயிருந்தப்போ அவங்க ஸ்கூல்ல ஃப்ரெஷ்ஷா வெண்டைக்காய்லாம் இருந்துச்சு. அங்கிருந்து வாங்கிட்டு வந்த வெண்டைக்காய் தான் இது. ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு 1/2 kg வெண்டைக்காவை இந்த மாதிரி சைஸுக்கு நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சைஸ்ல இருந்தா தான் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும், சீக்கிரமாவும் வதங்கும். உங்களுக்கு எவ்வளவு வெண்டைக்காய் வேணுமோ அதை டபுள் த குவான்டிட்டியா எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் வதக்கினக்கு அப்புறம் ரொம்ப கொஞ்சமா ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவு உளுந்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஜீரகத்தை ஆட் பண்ணும்போது நல்லா கையாலே க்ரஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணீங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும். இது கூட ஒரு கொத்தளவு கருவேப்பிலை இலை, 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கணும். ஃபர்ஸ்ட் வெண்டைக்காயை ஆட் பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது லைட்டா விழுவிழுப்பு தன்மையா இருக்கும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த விழுவிழுப்பு தன்மைலாம் போய் ரொம்ப சூப்பரா குக் ஆயிரும். 2 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்க அப்படின்னா சீக்கிரமா கருகிரும். இது ஓரளவு நல்லா விழுவிழுப்பு தன்மைலாம் போனதுக்கு அப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாப்பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எல்லா மசாலாவும் அப்சர்வ் ஆகி விழுவிழுப்பு தன்மை எல்லாமே இல்லாம சூப்பரா நல்லா உதிரி உதிரியா ரெடி ஆயிரும். நான் கிட்டத்தட்ட 5 to 7 மினிட்ஸ் ஆச்சு. எனக்கு மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் 7 மினிட்ஸ்ல சூப்பரா எனக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த டைம்ல உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பர்ஃபெக்டா நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு. நல்லா உதிரி உதிரியா இருக்கு. கொஞ்சமா கரண்டியில எடுத்து அப்படியே விட்டு பாருங்க. நல்லா உதிரி உதிரியா சூப்பரா விழுகுது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நம்ம வேற ஒரு பவுல்ல சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரா நல்லா டேஸ்டான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு. இது அப்படியே நம்ம புளிக்குழம்பு கூட சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்ருதோஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் guys, wish you all.